எல்லாரும் ஒரு சல்யூட் பண்ணுங்க. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற நம்மளுடைய ராணுவ வீரர். இவர் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்காக தன்னுடைய உயிரையே குடுத்திருக்காரு. ஸோ அவர பத்தின ஒரு பயோபிக் படத்த தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அண்ணா நடிக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அமரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அது ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டீசர பார்த்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம அந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளிவந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் ஒரு வேறு லெவல் டீசர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இவர் எஃபர்ட் போட்டிருக்காரு. டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பயோபிக் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகே, அந்த அளவுக்கு குல்லாலாம் போட்டு ரொம்ப என்ன கதைன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே மறைச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டீசர்லேயே உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு முகுந்த் வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுத்த ஒரு ராணுவ வீரரை பற்றின கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது மட்டும் இந்த படம் மட்டும் ஹிட் ஆணுச்சு அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அடுத்த லெவலுக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ விஜய் வேறு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர போகிறேன், ஸோ கடைசி ஒரு படம் தான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற வேறு சொல்லியிருக்காரு. ஸோ விஜயோட இடத்த சிவகார்த்திகேயன் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் நிறைய சில விஷயங்கள்லாம் அடிபட்டுச்சு. அது இமான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பேர்லாம் பண்ணி பேசினாங்க. ஸோ அதுக்குலாம் நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலுமே இந்த படத்துக்கு அப்புறமா சில அந்த விஷயங்கள்லாம் மாறி வேறு லெவலுக்கு, அதாவது வேறு ஜோனுக்கு சிவகார்த்திகேயன் போவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முகுந்த் வரதராஜன் யார், அவர் என்ன பண்ணார் ராணுவத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா 1983 அப்போ பிறந்திருக்காரு. ஸோ அவருடைய அம்மா அப்பா பேர் பார்த்திங்க அப்படின்னா வரதராஜன் கீதா. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனைவி இருக்காங்க. அது வந்து லவ் மேரேஜ் தான். ஸோ 2009 அப்போ அவருக்கு கல்யாணம் ஆகுது. அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஸோ இவர் எப்போ ராணுவத்தை சேர்றாருன்னு பார்த்திங்கன்னா 2006 அப்போ சேர்றாரு. ஸோ இவர் என்ன படிச்சிருக்காருன்னா, இவர் வந்து பிகாம் முடிச்சுட்டு சென்னையிலேயே பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் முடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய மாமாக்கள் 2 பேரும், அப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய தாத்தாவும் பார்த்திங்கன்னா ராணுவத்தில் இருக்காங்க. ஸோ இருந்திருந்தாங்க. ஸோ அதை பார்த்து இவர் பார்த்திங்கன்னா நாமளும் ராணுவத்துக்கு போவோம் சொல்லிட்டு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா 2008 அப்போ அவர் கேப்டனாக ப்ரொமோஷன் ஆகுறாரு. 2006 ஜாயின் பண்ணுறாரு. 2008 அப்போ கேப்டனாக ப்ரொமோட் ஆகுறாரு. 2012 அப்போ பார்த்தீங்கன்னா மேஜராக அவர் ப்ரொமோட் ஆகுறாரு. ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா 22 ராஜ்புத் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற அந்த பேட்சில் இருந்திருக்காரு. அப்புறம் 44வது ராஷ்டிரிய ரைஃபிள் பட்டாலியன் அப்படிங்கிற இதுலேயுமே இருந்திருக்காரு. ஓகே, அந்த நம்மளுடைய அமரன் படத்துலேயே பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லுவார், நம்மளாம் ராஷ்டிரிய ரைஃபிள் பட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2014 அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த மிகப்பெரிய ஒரு தீவிரவாதிகளுக்கும் இராணுவர்களுக்கும் நடந்த ஒரு தாக்குதலை பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ அவருக்கு 2015 பார்த்திங்கன்னா அசோக் சக்ரா விருதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை பற்றின ஒரு அருமையான பயோபிக் தான் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அந்த மேற்கொண்டு உங்கள் சினிமா சீரியஸ் சார்ந்த நியூஸஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சினிமா சீரியல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.